ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது சில தடங்கல்லாம் வரதா செய்யும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்டு தான் வந்து வரேன். எப்பவுமே காலையிலேயே வெற்றிலை தீபம் வந்து போட்டுருவேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழையா இருந்துச்சுல்ல, அதனால முந்தா நேத்து வெத்தல வந்து வாங்கவே இல்ல. சரி மதியமா வாங்கிக்கலாம், நைட்டு போட்டுக்கலாம் இப்படின்னு தள்ளி போட்டுட்டே வந்து இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா, பேசாம வெத்தல தீபம் போடாம விட்டுடலாமா? அடுத்த வாரத்துலருந்து போட்டுக்கலாம். இப்படியெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சுருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சடனா தான் ஒரு விஷயம் தோணுச்சு. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா, அப்பதான் அதுக்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அவர வரும்போதே வெத்தல வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நைட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாரு. 8 டூ 9 ஹோரை டைம்ல தான் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன். ஏன் இத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களுமே நெறைய பேர் இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணுவீங்க. பட் இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து பண்ணுங்க.